முசிறி அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி மாணவி பிராமி தமிழ் எழுத்தில் நாலடியாரை மொழிபெயர்த்தமைக்கு பாராட்டு விழா. செம்மொழி அந்தஸ்தை தமிழுக்கு பெற்றுத்தந்த கலைஞர் மகனை நேரில் சந்திக்க வேண்டும். முசிறி அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பிராமி தமிழ் எழுத்தில் நாலடியார் பாடல்களை எழுதிய அரசு கல்லூரி மாணவிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் முசிறி அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் தமிழ் இளங்கலை இலக்கியம் 3ஆம் ஆண்டு படித்து வருபவர் லாவண்யா. தந்தையை இழந்த லாவண்யா தாயின் அரவணைப்பில் வளர்ந்து வருகிறார். முசிறி அருகே உள்ள பூலாஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த லாவண்யா தமிழ் மொழி மீது கொண்ட ஆர்வத்தினால் தமிழ் இளங்கலை இலக்கியம் பிரிவில் முசிறி அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் சேர்ந்தார். அண்மையில் தமிழ் துறையில் நடைபெற்ற ஆதி தமிழை அறிவாய் தமிழா என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழ் அறிஞர்கள் பிராமி எழுத்து குறித்து விவரித்துள்ளனர். நமது மூதாதையர்கள் சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்திய தமிழ் எழுத்துக்கள் அறிந்து கொள்வதில் மாணவி லாவண்யாவிற்கு ஆர்வம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து பிராமி தமிழ் எழுத்துக்களை 1 மாதமாக லாவண்யா சிரத்தையுடன் பயிற்சி எடுத்து கற்றுக்கொண்டார். பின்னர் பிராமி எழுத்துக்கள் மூலம் சிறு சிறு வார்த்தைகளாக எழுதி பழகியுள்ளார். பின்னர் தமிழ் வார்த்தைகளை பிராமி எழுத்தில் மொழிபெயர்க்கும் அளவிற்கு தேர்ச்சி பெற்றார். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக அறக்கருத்துக்கள் நிறைந்த சங்க இலக்கிய கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான நாலடியாரில் 57 பாடல்களை எழுதி சாதனை படைத்தார். இதையடுத்து மாணவி லாவண்யாவின் முயற்சியை பாராட்டும் விதமாக முசிறி அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் பாராட்டு விழா கல்லூரி முதல்வர் கணேசன் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்துறை தலைவர் மஞ்சுளா தேவி மற்றும் பேராசிரியர்கள் மாணவி லாவண்யாவிற்கு வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் மாணவி லாவண்யாவிற்கு நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. இதுகுறித்து மாணவி லாவண்யா கூறும்போது, தமிழ் எழுத்துக்களில் உள்ளது போன்று பிராமி எழுத்திலும் 247 எழுத்துக்கள் உள்ளன. இந்த எழுத்துக்களை கற்றறிந்து திருக்குறளுக்கு அடுத்தபடியாக அறக்கருத்துக்கள் நிறைந்த நாலடியாரை பிராமி எழுத்தில் எழுதியுள்ளேன். பிராமி எழுத்து வழக்கு மொழியில் இல்லை, அழிந்துவிட்டது என்றாலும் கூட பழங்கால தமிழர்களின் கல்வி அறிவு, நாகரிகம் ஆகியவற்றை அறிந்து கொள்ள பிராமி எழுத்துக்களை படித்து கற்றுக்கொள்வது சிறப்பானது என கருதுகிறேன். முசிறி அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரிக்கு MA தமிழ் பாட வகுப்பு கொண்டு வர வேண்டும். தமிழ் மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது. அவரது மகனும் நமது முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற விரும்புகிறேன். அது எனக்கு மேலும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அளிக்கும். பின்தங்கிய நிலையில் உள்ள என் குடும்பத்தை மேம்படுத்த போட்டித் தேர்வில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று அரசு வேலையில் சேர வேண்டும் என்பது எனது எதிர்கால லட்சியம். போதிய வசதி இல்லாமல் சிரமப்படும் எனக்கு தமிழக அரசு உதவ வேண்டும் என்று கூறினார். 1 மணி நேரத்தில் 57 பாடல்களை பிராமி தமிழ் எழுத்துக்களில் எழுதிய முதல் நபர் என்ற பெருமையை முசிறி மாணவி லாவண்யா பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.